ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாப்ஸ். என்ன பார்க்க அப்படின்னா, தனுஷ் அவரோட டேரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீ கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருவோமா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறைக்கான பாட்டாக இருக்கும். ஜென்ரேஷன்ஸ் இசட் சொல்லக்கூடிய அதில் டேக் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் நான் வந்து 2K கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் இசட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1997 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2K ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேட்ட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பாட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ராயனோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன ப்ரோ ஆச்சு, ராயன் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கும்னு கேட்டிருக்கீங்க. ராயன் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்க 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்க தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 டிக்கெட்ஸ்க்கு மேலே சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 1500 டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் புக்கிங் வந்து போயிட்டுருக்கு. அதிகமாக புக்கிங் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்க திரைப்படமாக ராயன் நம்பர் 1 இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ கிட்டத்தட்ட 170 crores மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ் இந்தியா மீடியாஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, 150 கோடி நெருங்கிட்டு இருக்க ராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியல் ஃபிகர் வந்து 170 crores மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனுஷினோட நீ கூட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து போனால் இன்னும் 1 or 2 டேஸில் வந்து போனால் அஃபிஷியலாக வந்து போனால் தனுஷ்னாவே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மேல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி.